தென்காசி மாவட்டம் கடனாநதி, ராமநதி அணைகளிலிருந்து 18,600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் அருகே உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கலாம். தண்ணி தான் மேல வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வாசிப்பா உள்போத்தங்க. பாதுகாப்பு தாயா ரஹ்மானே, அல்லா அம்மா அம்மா பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் பாத்திரமா கூட்டு போல அல்லா அம்மா. பாப்பி அக்கா வந்துரு பாப்பி வா அம்மா. பிள்ளை ஏன் பாப்பி பிள்ளை கூப்பிட்டோம்னா வாடா வெளியே. தண்ணி தான் மேல வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வாசிப்பா உள்போத்தங்க. கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன். குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஒரு பரபரப்பான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்பகுதி மக்களை பாதுகாப்பாக மீட்க என்ன நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டு வருகிறது? தற்போது மீட்கப்பட்ட பொதுமக்கள் எங்கே தங்க வைக்கிருக்காங்க? மாவட்ட நிர்வாகம் சார்பாக வேறு என்னென்ன நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டு வருகிறது கண்ணன்? வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் கடையம், ஆழ்வார்குறிச்சி, ஆம்பூர், பொட்டல்புதூர், பாப்பான்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று இரவும் அதிக அளவு கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பிரதான அணைகளான ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக உச்ச நீர்மட்டம் 85 அடி கொண்ட கடனாநதி அணைக்கு சுமார் 20,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து காணப்பட்ட நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய நீரானது முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு சுமார் 16,000 கன அடி நீர்வரத்து காணப்படுகிறது. இந்த நீர் முழுவதும் உபரி நீராக தற்போது ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேபோல் உச்ச நீர்மட்டம் 84 அடி கொண்ட ராமநதி அணையிலிருந்து தற்போது சுமார் 2,600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மொத்தமாக இரு அணைகளில் இருந்து தற்போது சுமார் 18,600 கன அடி நீர் தாமிரபரணி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் கடையம் கடனாநதி அணை அருகே உள்ள சம்மன்குளம் பகுதியில் வெள்ள நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்து மனிதர்களை முக்கும் அளவுக்கு தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களை அருகே உள்ள முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிலர் வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். மேலும் அவர்களின் வீடுகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். சில பெண்கள் நெஞ்சளவு தண்ணியிலும், அதாவது நெஞ்சளவு தேங்கியுள்ள வெள்ள நீரில் நடந்து செல்லும் காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. இதுல என்னவென்றால் தற்போது பெரும்பாலானோர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நன்றி கண்ணன், உங்களுடைய விவரங்களுக்கு. அம்மா பாப்பி அக்கா வந்துரு பாப்பி வா அம்மா மவுண்டே வா அது அமுக்குறா அவ அழுவுதான்
என் பிள்ளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.